இல்ல எடப்பாடியோட ஸ்டாண்ட் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது ஓபிஎஸ் உடைய நோக்கம் என்னன்னா அதிமுகவுக்குள்ள வரணும், அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் பதவியை கொடுக்கணுன்றது அவருடைய நோக்கம். எடப்பாடியோட தினகரனுடைய நோக்கம் என்னன்னா இவர் எடப்பாடியை முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றது அவருடைய தரப்பு வாதமா இருக்கு ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சாங்கன்னா என்டிஏவோட அவங்க இணைஞ்சாங்கன்னா அதிமுகவுக்கும் அவங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா, இல்ல பாஜக மொத்தமா சீட்டை வாங்கி அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா போன்ற பல விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ அடிப்படையிலேயே இது இந்த செய்தி உண்மையிலேயே அவங்கள நியாயமான முறையில அவங்க அகாமடேட் செய்யப்பட்டால், நியாயமான முறையில இவரை ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ள இணைத்து அவர் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தால், தினகரனை அவருக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு சொல்லாம அவரை ஒரு என்டிஏக்குள்ள ஒரு கட்சியை அதிமுக எடுத்து நகர்த்தினால் அது நிச்சயமா தினகரன் அப்படி சேர்க்கும் போது பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு. ஆனால் இவருடைய எதிர்பார்ப்பே வேற மாதிரி இருக்கு. என்டிஏல அவங்க சேர்ந்தாங்கன்னா பாஜக சீட்டை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னா அதை தினகரனும் ஓபிஎஸ் எந்த வகையில் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு நிச்சயமா ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்கிறேன். அவர் ஏற்றுக்கொண்டால் அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி பலமடையும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய நோக்கமே வேறு. அவர்கள் அதிமுகவை எடப்பாடிக்கு கைப்பற்றணும், அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, அதிமுக ஒரு என்டிஏ ஒரு கட்சியா இருந்தாலும் நாங்க அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தினகரன் சொன்ன பிறகு எப்படி இதற்கான வழிகள் வரும், பேச்சுவார்த்தைகள் எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ பல பிரச்சனைகள் இதுல இருக்கு. அதனால கன்ஃபார்ம்டா அந்த நியூஸ் வந்தாதான் அதுக்கப்புறம் எப்படி ப்ரொசீட் பண்ணாங்கன்றதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதனால அவர்கள் ஓபிஎஸும் தினகரனும் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்தாதான் அவங்க உள்ள வருவாங்க. அது நடக்குமா இல்லையான்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும்.